0.5%. சரி, ஆர்கே ஷிப்பிங் கார்ப்பரேட்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லி ஆடிட்டர் கையில கொடுத்துருக்கேன். ஆனந்த், பேங்க் கேரண்டி விஷயத்துல காலவாரி விட்டுற மாட்டாங்களே? வெஸ்டர்ன் காட்டன்ஸ் மெட்ரோ ஏஜென்சிஸ் இவங்க கூட நம்ம கம்பெனி பண்ணிருக்கிற டிரான்சாக்ஷன் பேப்பர்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணிருக்கேன். ஷார்ட் பீரியட்ல எந்த கம்பெனியும் நம்ம அளவுக்கு அச்சீவ் பண்ணதில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன எம்டி மேனேஜர் ரூம்ல உட்கார்ந்திருக்கீங்க? ஏதோ சீரியஸ் டிஸ்கஷன் போல இருக்கு. ஆமா விக்ரம், முதல் தடவையா ஒரு பொது ஏலத்துக்கு போறோம்ல, அத பத்தி தான். முதல் தடவைனால எல்லாம் டென்ஷனா தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது பழகி போயிடும். ஆமா, நீங்க லேட்டு? ஒரு விஐபி பார்க்க போயிருந்தேன், அதான் லேட்டு. பாத்தாச்சா? பாத்துட்டேன். ரொம்ப நல்ல மனுஷன், பாவம். அந்த விஐபி என்னால ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. உங்களாலயா? ஆமா, எனக்கு உதவி செய்யறதுனால அந்த விஐபிய அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் தெரியும், குளோபல் குரூப் எம்டி மிஸ்டர் மல்லிங்கா தான். மல்லிகாவா? ஆமா மகா, நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம். என்ன சொல்றீங்க விக்ரம்? மல்லிங்கா ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர். அவர் கம்பெனி திவாலானது என்னவோ உண்மைதான். பாலசுப்ரமணியம் பையன் கடன் தொல்லையால அவதிப்படுறான்னு தெரிஞ்ச உடனே தான் மனைவி பேர்ல பினாமில இருந்த சொத்தை வித்து அந்த காசை கொடுத்திருக்காரு. அது கருப்பு பணமோ இல்ல கள்ள நோட்டோ கிடையாது. எனக்கு அவர் பணம் கொடுத்ததுனாலதான் யாரோ திட்டம் போட்டு அவரை போலீஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. அது அந்த பிரகாஷோட வேலையா தான் இருக்கும். அன்னைக்கு அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே நான் நினைச்சேன். இல்ல மகா, இதுல பிரகாஷ்க்கு எந்த பங்கும் கிடையாது. அஃப்கோர்ஸ் மலிங்காவும் பிரகாஷும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் பிரகாஷ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அவரை கூட்டு போயிருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்கன்னா அது நம்ம எதிரியோட வேலையா தான் இருக்கும். இருந்துட்டு போட்டுமே. நான் மலிங்காவை பார்த்ததுக்கு மெயின் ரீசன் மகாலட்சுமி டென்ஷன் இல்லாம ஏலத்துல கலந்துக்கணும். அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் வெற்றி மட்டும்தான் இருக்கணும். தேங்க்யூ விக்ரம். நிஜமாவே மலிங்காவோட விஷயம் என்ன ரொம்ப குழப்பிட்டே இருந்துச்சு. இப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயான. சரி, ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான்னு இருந்தேன். இந்த ஏலத்துல என்னோட பங்கு என்ன? நீயே சொல்லு மகா. சின்னத்தாயி. என்ன தம்பி? காஃபி கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். வெற்றி வெற்றி எப்படி அடையிறது, அத பத்தி தானே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க? இப்போ யோசிச்சு யோசிச்சு குழம்பி போயிருக்கிறது நான். யமுனா அசோசியேட்ஸ்ங்கிற போர்டு இறக்கிட்டு ராணி அசோசியேட்ஸோட போர்டு ஏறும்னு நான் நினைச்சேன். இப்பவும் அவ என்ன தோக்கடிச்சிட்டா. அடுத்தவங்க வாழ்க்கையோட விளையாடி விளையாடி நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா ஆண்டவன் உனக்கு தோல்வியத்தான் கொடுப்பாரு. எப்படி ஆண்டவன் எனக்கு தோல்வியை கொடுப்பாரா? உனக்கு அறிவே இல்ல. இந்த ராணிக்கு தெரியும் மகா ஜெயிக்கிறதுக்காக யார் அரும்பாடு படுறாங்கன்னு. ஏய், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இவர்கிட்ட நான் தனியா பேசணும். ஏய், உள்ள போங்க போங்க. நில்லுங்க. உங்ககிட்ட தானே பேசணும்னு சொன்ன. மகாலட்சுமி கழுத்துல விக்ரம் கையால ஒரு சுருக்கு கயிறை மாட்டின. அந்த கயித்துல தொங்கி மகா செத்து போயிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த கயிறை மாலையாக்கி மகாவை ரட்சிக்க வந்த அந்த ரட்சகர் யாருங்க? சொல்லுங்க, யார் இந்த ரட்சகர்? அந்த ரட்சகனை கடவுள் நேரடியா அனுப்பி வச்சாரா இல்ல உங்களால அனுப்பி வைக்கப்பட்டாரா? பாலசுப்ரமணியம் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தானே
போண்டியான கம்பெனியோட முதலாளி. அவனை தான் கேக்குறேன். அத பத்தியெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் பேரு மலிங்கா. அதாவது உங்களுக்கு தெரியுமா? மலிங்காவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்களாம். உங்களுக்கு பேரு கூட தெரியாத மலிங்காவ நீங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வருவீங்களாம். கதை நல்லா இருக்கு. யாருக்கு காதுல பூ சுத்துறீங்க? ஏற்கனவே நீ சுத்தி விட்ட பூ இன்னைக்கு நிறைய பேர் காதுல தொங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம்? எதுக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க? அது என்னுடைய பர்சனல். அதுக்கெல்லாம் உனக்கு விளக்கம் தரணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. தரவேண்டா. ஓகே, தெரிஞ்சுக்குவேன். நானே தெரிஞ்சுக்குவேன். அன்னைக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். ராணி இனிமே தோக்க மாட்டா. நாளைக்கு நடக்க போற ஏலத்துல அத நான் நிரூபிப்பேன். தேவ அசோசியேட்ஸ் மெஞ்சிடலாம்னு மணக்கோட்டை கட்டி இருக்கிற மகளுக்கு மரணாடி கொடுக்க போறான் இந்த ராணி. இது ராணியோட இறுதி முடிவு, உறுதி முடிவு. என்னம்மா, ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து லேப்டாப் ஃபைல்னு அதுக்குள்ளேயே முழுகி கிடக்க? நாளைக்கு பொது ஏலம் இல்லம்மா, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். உன்ன மாதிரியே தான் உங்க அப்பாவும் ஆரம்ப காலத்துல ஓடிக்கிட்டே இருப்பாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் மனசு தளர விட மாட்டாரு. வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும்னு அவர் என்னைக்கும் நினைச்சதில்ல. தோல்வி வந்தாலும் அத ஒரு அனுபவமா ஏத்துக்கணும்னு சொல்லுவாரு. ஏன்னா தோல்விதான் முள்ளு மாதிரி உள்ளுக்குள்ள கொத்திக்கிட்டே இருக்கும், அப்பதான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்க அப்பா மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்பா இறந்துட்டாருன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அவர் என் கூடவே தான் இருக்காரு. அதனாலதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே போறேன். ஏமா, நாளைக்கு ராணி ஏதா தெல்லுமுள்ளு பண்ணிட்டா? அவளால ஒன்னும் செய்ய முடியாதுமா. என்னங்க போக விடாம தடுத்தா அவன் நினைக்கிறது ஒரு வேலை நடக்கும். ஹலோ.